கதை 47. அரைத்திருடன் கதை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று அரைத்திருடனும் சம்மதித்து கையில் சிறிது திரவியம் எடுத்துக்கொண்டு குந்தள நகரத்திற்கு வந்து அங்குள்ள நிலைமையை விசாரித்தான். அன்றைய பட்டப்பகலில் ஜவுளிக்கடையில் திருடிய கள்ளன் இரவிலும் வருவான் என்று எதிர்பார்த்திருப்பதாகவும், அவனை எப்படியாவது பிடித்துவிட பெரிய தலையாரி தக்க ஏற்பாடுகளுடன் இருப்பதாகவும் ஊர் ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள். அந்தத் தலையாரியின் பூர்வோத்திரங்களை எல்லாம் பற்றி அரைத்திருடன் விசாரித்தபோது தலையாரிக்கு ஒரே ஒரு பெண் உண்டென்றும் அவளுக்கு பால்ய வயதில் திருமணமாகி மாப்பிள்ளை வியாபார விஷயமாக தொலைதேசம் சென்றவன் வெகுநாட்களாக திரும்பி வரவில்லை என்றும் தலையாரியின் குமாரி இப்போது புஷ்பவதியாகி தன் புருஷனின் வரவை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றும் தெரிந்தது. உடனே அரைத்திருடன் ஒரு ஜவுளிக் கடைக்குச் சென்றுதான் கையில் கொண்டு வந்த பணத்தைக் கொடுத்து தலைப்பாகை, ஜரிகை, வேஷ்டி, நூதனமான சேலை, ரவிக்கை, துணிமணிகள் முதலானவைகள் எல்லாம் வாங்கிக் கொண்டு, இன்னொரு கடையில் ஏலம், லவங்கம், கொட்டை பாக்கு, ஜாதிக்காய், ஜாதி ஊதுபத்தி முதலான சில்லறைச் சாமான்களையும் வாங்கிக் கொண்டு அயல் நாடுகளுக்கு கப்பலேறி பல தேசங்களில் பொருளீட்டித் திரும்பி வந்தவனைப் போன்று மாறு வேடம் பூண்டு தன்னைத் தலையாரியின் மாப்பிள்ளை எனச் சொல்லிக் கொண்டு ஆடம்பரமாக தலையாரியின் வீட்டை அடைந்தான். அப்போது தலையாரி அன்றிரவு எப்படியாவது திருடனைப் பிடித்துவிட வேண்டுமென்று அவசரமாக சாப்பிட்டுவிட்டு கிளம்ப இலையின் முன் உட்கார்ந்திருந்தான். அப்போது அரைத்திருடன் மாமா, மாமி என்று உற்சாகமாக கூப்பிட்டுக் கொண்டே உள்ளே வந்து தன்னுடன் கொண்டு வந்திருந்த சாமான் மூட்டைகளை அவிழ்த்துக் காட்டி ஏலம், கொட்டை பாக்கு முதலான சில்லறைப் பொருள்களை மட்டும் தலையாரியிடம் கொடுத்து க்ஷேமலாபங்கள் வினாவினான். அது அந்தி இருளானபடியாலும் பால்யத்தில் பிரிந்து சென்ற மாப்பிள்ளையை சரிவர நினைவில்லாதபடியாலும் தலையாரியின் குடும்பத்தினர் அனைவரும் தூர தேசம் சென்ற தங்கள் மாப்பிள்ளைதான் திரும்பி வந்துவிட்டதாகவே நம்பி மகிழ்ந்து உபசரித்தனர். அன்றிரவு விருந்து வருமென எதிர்பாராததால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் குறைவாகச் சமைத்தார்கள். அதனால் தலையாரி தன் மாப்பிள்ளையை வயிறாரச் சாப்பிடச் சொல்லிவிட்டுதான் அரைகுறையாக சாப்பிட்டுவிட்டு பட்டினியுடன் அவசரமாக வெளிக்கிளம்பினான். அதைக் கண்டதும் அரைத்திருடன் ஏது மாமா இவ்வளவு அவசரம் என்று கேட்டான். அதற்கு தலையாரியும் அன்றிரவு திருடனைப் பிடிக்க வேண்டிய விஷயத்தை விளக்கமாகக் கூறிவிட்டு நகர் சோதனைக்கு புறப்பட்டான். மாமா, நானும் இந்த நகரத்தை பார்த்து வெகுநாட்களாகிவிட்டன. தங்களுடன் சுற்றிப் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அரைத்திருடனும் அவனுடன் புறப்பட்டான். தலையாரியின் குமாரியோ தன் புருஷன் பல ஆண்டுகளுக்குப் பின் வந்திருக்கிற சந்தோஷத்தில் உள்ளம் பூரித்து உடலெங்கும் வீட்டில் உள்ள ஆபரணங்களையெல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு தன் கணவன் ஊர் சுற்றித் திரும்புவதை எதிர்நோக்கி அன்றிரவு தன் பள்ளியறையில் காத்திருக்கலான். தலையாரி நகர் சோதனைக்குச் செல்லும் வழியிலே கடைவீதி முதலானவைகளையெல்லாம் மாப்பிள்ளைக்குக் காண்பித்துக் கொண்டு வரும்போது கோட்டை வாசலருகில் ஓரிடத்தில் தொழுமரம் ஒன்று நடப்பட்டிருந்தது. அதைக் கண்ட அரைத்திருடன் வியந்து, இது என்ன மாமா, புதியதாக இருக்கிறதே என்று கேட்டான். அதற்கு தலையாரி, கேளும் மாப்பிள்ளே, இது கைகளை மாட்டி ஆப்படுத்து பூட்டுகிற தொழுமரம் என்று தெரிவித்தான். இதென்ன அதிசயமாயிருக்கிறது! இதில் ஒரு ஆள் ஆப்படுத்து தொங்கினால் எப்படி இருக்கும்? என் கைகால்களை இந்த தொழுமரத்தில் மாட்டி நீர் ஆப்படுத்துக் காடும் என்று அரைத்திருடன் கேட்டபோது, ஊகும், வெகு நாளைக்குப் பிறகு வீடு திரும்பிய மாப்பிள்ளையை தொழுமரத்தில் தொங்கவிட்டுக் காட்டுவதா? அப்படி எனரால் நீராவது இதில் கையையும் காலையும் மாட்டிக்கொள்ளுங்கள். நான் ஆப்படுத்து பூட்டிப் பார்க்கிறேன். இது எப்படி என்பது எனக்குதிர்ந்தாலொழிய இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று பிடிவாதமாகவே வற்புறுத்தவே தலையாரியும் மாப்பிள்ளை பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தன் கைகளையும் கால்களையும் தொழுமரத்தில் மாட்டிக் காண்பித்தான். உடனே அரைத்திருடனும் விளையாட்டு போல ஆப்பை வலுவாகவே அடித்து பூட்டி வீட்டு பூட்டிய சாவியே எங்கேயோ இருட்டில் கைநழுவ விட்டது போல் பாசாங்கு செய்து சிறிது நேரம் தேடிவிட்டு சாவி அகப்படவில்லையே, என்ன செய்வது மாமா என்று கைகளை பிசைந்தான். தலையாரி திடுக்கிட்டு,
அடாடா, திருடனைப் பிடிக்க வேண்டிய நேரத்தில் என்னை தொழுவத்தில் மாட்டித் தொங்க விட்டு விட்டீர்களே. மாப்பிள்ளை சரி, அந்த ஆப்பின் பூட்டை உடைக்க சீக்கிரமாக வீட்டுக்குச் சென்று உளியும் கொட்டாப்புளியும் எடுத்து வாருங்கள் மாப்பிள்ளை என்றான். இதுதான் சமயமென்றுணர்ந்த அரைத்திருடன் நேராக தலையாரியின் வீட்டுக்கு ஓடிவந்த அத்தே, அத்தே, இந்த அநியாயத்தைக் கேட்டீர்களா? மாமா ஏதோ குற்றம் செய்தாரென்று மகாராஜா தண்டித்து தொழுமரத்தில் மாட்டிவிட்டார். அபராதமாக உங்கள் பணம் நகைகளையெல்லாம் பறிமுதல் செய்து போக அரசாங்கச் சேவகர்கள் திருண்டு வரப்போகிறார்கள். ஆகையால் வீட்டில் உங்கள் கையிருப்பிலுள்ள பணம், நகைகள் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து வேறிடத்திற்கு மாற்றிக் கொண்டு போய் பத்திரப்படுத்துமாறு மாமா சொல்லி அனுப்பினார் என்றான். அதை நம்பிய தலையாரியின் மனைவி கதிகலங்கிப் போய் ரொக்கப் பணத்தையும் ஆபரணங்களையும் ஒரு மூட்டையாகக் கட்டி அவனிடம் கொடுத்தான். பிறகு தலையாரியின் பெண் துயிலும் படுக்கையறைக்கு வந்து அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, அவள் அணிந்திருந்த விலையுயர்ந்த ஆபரணங்கள், விலையுயர்ந்த அடைகள் அனைத்தையும் வாங்கி அவற்றையும் ஒரு மூட்டையாகக் கட்டிக்கொண்டு, இவற்றை வேறொரு இடத்தில் பத்திரமாக வைத்துவிட்டு வருகிறேன். ஜாக்கிரதை, தெருக்கதவை உட்புறம் தாளிட்டுக் கொள்ளுங்கள். யார் வந்து தட்டினாலும் கதவை திறக்காதீர்கள். இந்த நேரத்தில் திருடர்கள் வேறு உள்ளே நுழைந்து விட்டால் இழவு வீட்டில் ஓநாய் நுழைந்த கதையாக முடிந்துவிடும் என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து பிரகாதம் தகப்பனிடம் திரும்பி வந்துதான் திருடி வந்த மூட்டைகளை அவித்துக் காட்டினான். அதற்கு பலே திருடா என்று பக்கா திருடனின் பாராட்டுதலை பெற்றான். மறுநாள் பொழுது விடிந்ததும் தொழுமரத்தில் பெரிய தலையாரி தொங்குவதையும் அவனுடைய வீட்டில் கொள்ளை நடந்திருப்பதையும் கண்டு ஊர்மக்கள் அனைவரும் பரபரப்படைந்தார்கள். தலையாரியை மற்ற காவலர்கள் அரசன் முன் கொண்டு நிறுத்தி விசாரணை நடந்தபோது, தலையாரியே திருடனைப் பிடிக்கச் சென்றவன் திருடனுக்குரிய தொழுமரத்தில் ஏன தொங்கினாய் என்று மந்திரி ஆத்திரத்தோடு கேட்டான். தலையாரி தலைகுனிந்து, நான் என்ன செய்வது? அந்தத் திருடன் என் மாப்பிள்ளையாக வந்து நான் சம்பாதித்த பொருள்களையெல்லாம் மூட்டை கட்டிக் கொண்டு என் பெண்ணின் மனதையும் கெடுத்துவிட்டு என்னை தொழுமரத்தில் பூட்டித் தொங்கச் செய்துவிட்டு போய்விட்டான். அவன் எவர் கண்ணிலும் மண்ணைத் துவக்கூடிய அதிசாமர்த்திய காரனாயிருக்கிறானே, அவனை எவரால்தான் பிடிக்க முடியும் என்றான். அதைக் கேட்டதும் மந்திரிக்கு ரோஷமுண்டாகி, நீ முட்டாளானபடியால்தான் அந்த திருடனைப் பிடிக்கவில்லை. நேற்று முன் இரவில் வந்த அதே திருடன் இன்று நடுநிசிக்குப் பிறகுதான் திருட வருவான். இன்றிரவு நானே முன்னின்று அவனைக் கைப்பிடியாய் பிடிக்காவிட்டால் நான் மந்திரியே அல்ல என்று சப்தம் செய்தான். அன்றைய தினம் பக்காத் திருடனானவன் தன் இரண்டாவது புத்திரனான முக்கால் திருடனை அழைத்து, இன்று நள்ளிரவில் அதே ஊரில் காட்டு உன் கைவரிசையை என்று கட்டளையிட்டான். நன்றி, வணக்கம். கதை தொடரும்.